ॐ देवीं वाचमजनयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्द्रेशमूर्जं दुहाना धेनुर्वागस्मानुपसुष्टुतैतु ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆச்சாரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அதானது விதியாம் வண்ணம், விதி போல எப்படி சொல்லிருக்கோ அப்படி, எப்படியாப்பட்டவன் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்ன சப்தராசி வேதமாகணமான அவன் ஆச்சார சம்பன்னனா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ சப்தராசிக்கா பிராதானியம், அதோ ஆச்சாரத்துக்கான்னு கேட்டா ட்ரிக்கி கொஸ்டின். அதை சொல்றதுக்காக இன்னொரு விஷயத்தை இப்ப சொல்லிட்டு வரேன். அது என்னதுன்னா, இப்போ நம்மளோட கொஸ்டின் சப்தத்துக்கா பிராதானியம் ஆச்சாரத்துக்கா. இன்னொரு கொஸ்டின், நிறைய பெரிய கொஸ்டின் பழைய காலத்துல இருந்தே கேட்டு இருந்திருக்கா. அதாவது வேதம்னா சப்தம் வேண்ட போல எப்படி சொல்லிருக்கோ அப்படி பெரிவா சொல்லிட்டு இருந்த மாதிரி நியமத்தை தப்பாதக்கி, நியமத்திலேருந்து வெதிச்சலிக்காதக்கி சொன்ன சப்த ராசி வேதம் அப்படின்னா அர்த்தம் தெரியண்டாமோ? அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லணுமா வேதத்தை? எல்லாம் தெரியாக்கி சொன்னா போருமா கேட்டா, அர்த்தம் தெரியணும். வேதங்கள்லாம் அர்த்தம் உள்ளது, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு வாதம் இருக்கு. இன்னொரு வாதம், அர்த்தத்தை தெரியாட்டாலும் சப்தத்தை அழகா சொன்னா போரும், அதை காப்பாற்றிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வாதம். அப்ப இந்த அர்த்தம் தெரியாகித்தான் நிறைய பேர் வேதம் சொல்லிட்டு இருக்கா. எல்லா மந்திரத்தோட அர்த்தம் தெரியாது. இது பழைய காலத்திலே அப்படிதான் இருக்கு. அதனால அர்த்தத்தை தெரியணுங்கிறவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள்லாம் பேசுறான். அப்படி பேசுற ஒருத்தர், மகாபாஷ்யம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு கிராமர்ல, சான்ஸ்கிரிட் கிராமர்ல. பேசிக் டெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பாணினி மகர்ஷியோட அஷ்டாத்தியாயி. அதுக்கு ஒரு எலாபரேட் காமெண்ட்ரி பதஞ்சலி மகர்ஷியோட மகாபாஷ்யம். இதுல கிரந்தத்தை தொடங்குறதையே அவர் வியாகரணம் எதுக்கு படிக்கணும் கேட்டு ஆரம்பிக்கிறார். அப்ப வேத ரட்சணத்துக்காக படிக்கணும்னு சொல்றார். வேத ரட்சணத்துக்கு படிக்கணும். அப்ப வேதத்துல பிரயோகம் பண்ணமான அர்த்தம் தெரியணும்னு சொல்லி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதோட பிராதானியத்தை சொல்றத அவர் சில விஷயங்கள் சொல்றார். அதுல ஒரு பத்தியம் மந்திரம்னு சொல்லலாம். அப்படி இருக்கு. ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூத் அதீத்ய வேதம் ந விஜானாதி யோர்த்தம் அர்த்தஜ்ஞ இத் சகலம் பத்ரமஸ்னுதே நாகமேதி ஞான விதூத பாப்மா. அதாவது அர்த்தம் தெரியாத வேதத்தை சொல்றவன் ஷமடு தாங்கி மாதிரி, சும்மா வெயிட்டு தாங்கிட்டு இருக்காங்க. தூணு மாதிரி. இந்த அத்தாணி கல்லெல்லாம் இருக்கும் இல்லையோ பழைய காலத்துல, சவடை தூக்கிட்டு வருவா பெரிய பாரத்தை. அதை எங்கேயாவது வைக்கணும். அப்போ அவளால் குனிய முடியாது. நல்ல அவசரத்துல அத்தாணி கல் இருக்கும். அந்த கல்லுல அதை இறக்கி வச்சு அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. அப்ப அந்த அத்தாணி கல்லு இந்த என்ன வஸ்து வச்சிருக்கானோ அதோட மூல்யமும் தெரியாது, அதோட விலையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சும்மா அது தாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சும்மா வெயிட், ஒரு பாரத்தை தாங்கிட்டு இருக்கிறவா தான் அர்த்தம் தெரியாக்கி வேதத்தை சப்தத்தை சொல்லப்பட்டவா அப்படின்னு சொல்றது. ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூத் அதீத்ய வேதம் ந விஜானாதி யோர்த்தம். இதே மாதிரி இன்னொரு பத்தியம் கூடி சொல்லுவா. யததீதம் அவிஜ்ஞாதம் நிகதேனைவ சப்யதே.
வேதத்தை அத்தியனம் பண்ணி அர்த்தத்தை தெரியாதக்கு சும்மா சப்தத்தை மாத்திரம் சொல்றது இருக்கே, நத ஜுவலதி கரிஹிச்சித், அது சோபிக்கிறதில்லை, அது ஜொலிக்கிறதில்லை. ஏது போலன்னு கேட்டா, அனக்னாவிவ சுஷ்கைத நதஜ்வலதி கரிஹிச்சித். நல்ல உணங்கின வரகு கட்டை, அது நல்லா காஞ்சிருக்கு. அக்னி இருந்தா சுகமா நல்லா எரியும். ஆனா அக்னி இல்லாத இடத்துல அதை வச்சதுனாக்கா அது எப்படி ஜொலிக்கிறது இல்லையோ, அது மாதிரி அர்த்தம் தெரியாதக்கு சொல்லப்பட்ட வேதம் ஜொலிக்கிறது இல்லை, அது சோபிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தத்துக்கு தான் தூக்கம் ஜாஸ்தி, பிராதானியம் ஜாஸ்தி. அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு சொல்லணும்னு ஆச்சோ இல்லையோ, அர்த்தத்தை தெரியாக்கி சொல்ற வேதம் சொல்றது அக்னி இல்லாத காஞ்ச கட்ட மாதிரி, வரகு மாதிரி, உணங்கின வரகு மாதிரி சொன்னேன். இதையே நம்ம ஒன்று திருப்பி பார்த்தோம்னா, இப்படிதான் எல்லாரும் அர்த்தம் சொல்லுவா அதுக்கு. ஆனா திருப்பி பார்த்தா, இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா, இப்போ நல்ல காஞ்ச கட்டை உணங்கின விறகு இருந்தாத்தான் எரியும் அக்னி, இல்லாட்டா அக்னி எரியாது. பால்யத்துல இந்த மாதிரி ஆடி மாசம் எல்லாம் கணபதி ஹோமத்துக்கெல்லாம் போன ஒரு நினப்பு, பௌரோஹித்யம், அது குலதர்மம். அப்போ கணபதி ஹோமம் பண்றதுக்கு போறச்ச அந்த நனைஞ்ச வரகு சகிரி எல்லாம் வச்சிருப்பா. தேங்காய் மட்டை, இது விராட்டி, விராட்டி இருக்கா நினைஞ்சிருக்காது, இதெல்லாம் கட்டையோ தேங்காய் மட்டையோ சகிரி எல்லாம் அது எரியவே செய்யாது, ரொம்ப சிரமப்படும். அது மாதிரி இது சின்ன விஷயம். பெரிய விஷயம், இந்த யாத்திரை போறான்னு எடுத்தேன். ரொம்ப குளிர், ஐசு கட்டையா இருக்கிற தேசம், நல்ல குளிர், காத்தும் இருக்கு, எல்லா அங்கேயுமே நினைஞ்சு கிடக்கு, எல்லா அங்கேயுமே குளிரும் இருக்கு, 0 டிகிரி அதுக்கு கீழே இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் சூடு வேணுமானாக்கா, அக்னி பண்ணணுமானா, அக்னி எரியணுமானா எங்க எரியாதே, ஒரு வசுவும் இருக்காது, ரொம்ப சிரமப்படுவன். அப்படி இதுக்கு இப்போ அக்னிக்கா பிராதானியம் எல்லாம், இந்த ஏதஸுக்கா நம்ம எரியற சாதனங்கள் இருக்கு, அது ரொம்ப சுஷ்கமா உணர்ந்து காஞ்சு அழகா இருந்தா வேகம் எரியுமே, சீக்கிரமா பத்திக்கிட்டு எரியுமே. எதுக்கு பிராதானியம் கேட்டா, அக்னி எங்கேயாவது எரியணுமானா எரியறதுக்கு தகுந்த வஸ்து வேணும். அப்ப எரியறதுக்கு தகுந்த வஸ்து தான் பிரதானம்னு தோணும், அப்படிதான் படும், அப்படித்தானே அது. இது மாதிரி தான் சப்தம் இருந்தா தானே அர்த்த பரியாலோசனை பண்ண முடியும். சப்தம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இருந்தா, அதை காப்பாத்திட்டு இருந்தா, என்னைக்காவது ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியணும்னு சொன்னா தெரியறதுக்கு முடியும். சப்தமே இல்லையானா அர்த்தத்தை எப்படி தெரியறது? அர்த்தம் தெரியாது. அப்ப சப்தத்துக்கும் பிராதானியம் இருக்கு, அர்த்தத்தை விட பிராதானியம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய வரும். இதே மாதிரி ஆச்சாரத்துக்கும் பிராதானியம் இருக்கு. ஆச்சாரத்துக்கு பிராதானியம், இப்ப நம்ம ஆச்சாரம் சப்தம் அதுக்கு வரும். ஆச்சாரம் சப்தம் எடுத்தா சப்தத்துக்கு தான் பிராதானியம், சப்தம் அழகா இருக்கு, ஆச்சாரத்துக்கு பிராதானியம், ஆச்சாரம் இருந்தா தான் சப்தம் சோபிக்கும் சொல்றோம். இந்த எப்படி ஏதஸ், எப்படி உணங்கின வரகு காஞ்ச கட்டை இருந்தா தான் அக்னி எரியுமோ, அது மாதிரி எங்க ஆச்சாரம் இருக்கோ அங்கதான் இந்த சப்தம் நல்லா ஜொலிக்கும். அப்படி ஆச்சாரத்துக்கு பிராதானியம் நல்லா இருக்கு. சப்தத்தை விட, சப்த ராசியை விட ஆச்சாரியத்துக்கு பிராதானியம் இருக்கு. அது அப்படித்தானே. இப்போ ஆத்மா பிரதானமா சரீரம் பிரதானமா கேட்டா, சரீரம் அழிஞ்சு போகப்பட்டது, இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்தை பிடிக்க போறது ஆத்மா, அது நித்தியமா இருக்கு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் அப்படிதான் சொல்றா. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி என்று சொல்லிட்டு இருக்கோம்.
சரீரம் நஸ்வரம், அது நசிக்க போறது. ஆத்மா நித்தியமா இருக்கும். சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை பிடிக்க போறது ஆத்மா. ஆனா இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா எங்க மேனிஃபெஸ்ட் ஆகுறது, எங்க பிரகாசிச்சுன்னு இருக்கு, எங்க இருக்குது, எங்க தெரியறது, சரீரத்துல தானே. அதனால சரீரத்தை, மனசையும், இந்திரியங்களையும் சுத்தமா வச்சுக்கணும், நிர்மலமா வச்சுக்கணும். இந்த சரீரத்துல தானே பகவான், ஆத்மா தானே பகவான் குடியிருக்கார். அந்த சரீரத்தை அழகா, ஆரோக்கியமா, ஸ்வஸ்தமா, சந்தோஷமா, அழகா வச்சுக்கணும் சரீரத்தையும் மனசையும். அப்பதானே சோபிக்கும். இது எல்லா இடங்கள்லயும் அப்படிதான். பாஹ்ய வஸ்துக்கு பிராதானியம் இல்லைன்னு நினைக்கிறோம் நம்ம. அந்த பாஹ்ய வஸ்துவில தான் ஆந்தரமான வஸ்து சோபிக்கணும். இப்போ ஒருத்தன் இன்டர்வியூக்கு போறான், இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ண போடுறான். அவனுக்கு நல்ல ஸ்டஃப் இருக்கு, உள்ள பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனா நல்ல ட்ரெஸ் இல்லை. ட்ரெஸ்ல என்ன இருக்கு நினைச்சுன்னு போனா, அந்த ட்ரெஸ் இருந்து அந்த பொட்டென்ஷியல் அது மேனிஃபெஸ்ட் ஆகி பிரகாசிச்சு வெளியில வரத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். என்னாலேயும் முடியும், எல்லாரும் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். இது மாதிரி சரீரமும் மனசும் ரொம்ப சந்தோஷமா உல்லாசமா இருந்தா தான் அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இதெல்லாமே பாஹ்யம்னு நினைக்கிறோம், அது ரொம்ப பிரதானம். இது மாதிரி ஆச்சாரம் பாஹ்யமா இருந்தா கூட அதுக்கு பிராதானியம் ரொம்பவே இருக்கு. இப்படி சொல்றத ஆச்சாரம்னா என்னது, ஆச்சாரம்னா நடைமுறை, எப்படி நடந்துக்கிறாளோ பெரியவா அது, அப்படியெல்லாம் சொன்னோம். ஆனா இங்க கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்த்தா, பலப்பவும் நம்ம பிராக்டிசஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தானே ஆச்சாரம் சொல்றோம். எல்லாரும் பண்றத பார்த்து பண்ற போது ஆச்சாரம் அல்லாதது ஆச்சாரம் நினைச்சுக்கிறோம். அதர்மத்தை தர்மம் நினைக்கிற மாதிரி. இப்போ ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, நிறைய பேருக்கு அது நல்லது. வயசானவா திண்டாடுறா, அவளுக்கு ஓல்டேஜ் ஹோம் கட்டி அங்க அழகா நடத்திட்டு இருக்க, அங்க பைசா கொடுக்கறது நல்லது, அது தர்மம்னு நினைக்கிறோம். தர்மம் கிடையாது, அது அதர்மம். ஏன்னா ஓல்டேஜ் ஹோம்ல வயசானவா போச்சுன்னா அவளுக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுப்பேன், குளிக்கிறதுக்கோ இருக்கிறதுக்கோ வசதியெல்லாம் கொடுப்பேன், எல்லாம் சரி. ஆனா அவளுக்கு தேவையானது ஒரு தன்னோடுன்னு ஒருத்தன், தன்னோடுன்னு ஒருத்தன், தன்னை விரும்புறவன், தான் விரும்புறவன், ஆத்மியமா இருக்கப்பட்டவன். அவன் ஆறுதல் சொல்றது, கூட இருக்கிறது, நல்ல வார்த்தை பேசுறது, பையன், புத்திரன், புத்திரன் புத்திரி, தன்னை சேர்ந்தவா, தன்னோட பந்துக்கள் கூட வச்சுட்டு ஆறுதல் சொல்லி சமாதானமா இருக்கிறது, அதுதான் அவனுக்கு வேணும். அத கொடுக்க முடியாதவாளுக்கு ஓல்டேஜ்ல இருக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கே சொல்லி நம்மள என்கரேஜ் பண்றோம். என்னத்தை என்கரேஜ் பண்றோம்? வயசானவாளை என்னால பாத்துக்க முடியாது, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குட்டிகள் குழந்தைகள் இருக்கு, அவளோட படிப்பு முக்கியம், நான் எந்த வெளியூர்ல இருக்கேன், நான் எவ்வளவு வேணா செலவு பண்றேன், அவளை பாத்துக்கிறதுக்கு ஓல்டேஜ் ஹோம் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறோமே. இப்படி நினைக்கப்பட்டவன என்கரேஜ் பண்றோம். நம்ம ஓல்டேஜ் ஹோமை சப்போர்ட் பண்ற போது, அந்த ஓல்டேஜ் ஹோம்ங்கிற அந்த ஸ்கீமை சப்போர்ட் பண்ற போது இந்த தாட்டை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம், அதர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆச்சாரம் அல்லாததையெல்லாம் ஆச்சாரம் நினைச்சுக்கிறோம். ஆச்சாரம்னா என்னது? வேதோகிலோ தர்மமூலம் ஸ்மிருதி ஷீலேச்ச தத்விதாம் ஆச்சாரஸ்சைவ சாதுனா. கிரமமா சொல்லிருக்க. அதானது வேதத்துலதான் தர்மத்தை சொல்லிருக்கு. வேதத்துல சொன்னது தெரியலையானாக்கா தர்மசாஸ்திரத்தை பார்த்துக்கோ, ஸ்மிருதியை பார்த்துக்கோ. அதுலயும் தெரியலையானா சீலங்கள் பார்த்துக்கோ, பெரியவாளோட நடைமுறையை பார்த்து தெரிஞ்சுக்கோ. பெரியவா சொல்லலை, ஆச்சாரஸ்சைவ சாதுனா, சஜ்ஜனங்களோடு. சாதுனா சஜ்ஜனம், வர்ச்சுவஸ் பீப்புள், வைதிகமான சம்பிரதாயத்துல இருக்கப்பட்டவா அப்படின்னு சொல்லிருக்கு. உபனிஷத்திலே தானே சொல்லிருக்கு, ये तत्र ब्राह्मणाः सम्मदेशिनः युक्ता आयुक्ताः अलूक्षा धर्मकामा स्युः यथा ते तत्र वर्तेरन् तथा तत्र वर्तेथाः. தர்ம சந்தேகம் வந்ததானா
என்ன பண்ணணும்னு சொல்றான், தர்மகாமாளும் அலூக்ஷாளுமா இருக்கப்பட்ட பிராமணாள் யார் இருக்காளோ அவா அந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நடந்துக்கோ. ஏதத்திர பிராமணா சம்மரிசினா, ரொம்ப அழகா விசாரம் பண்ணி சரியது தப்பது தெரிஞ்சு அது மாதிரி நடந்துக்கப்பட்டவா. அலூக்ஷாகனா அரூக்ஷாக, ரூக்ஷதை இல்லாக்கி சௌமியமா இருக்கப்பட்டவா, சாந்தமா விசாரம் பண்ணப்பட்டவா. தர்மகாமாக, தர்மத்தை விரும்புறவா. அப்படி இருக்கிற சஜ்ஜனங்கள் அவளைத்தான் சாதுக்கள் சொல்றா. அவா எப்படி நடந்துக்கிறாளோ, உனக்கு எங்க சந்தேகம் வருதோ அந்த விஷயத்துல அவா எப்படி நடந்துக்கிறாளோ அது மாதிரி அதை பார்த்து அது மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி வச்சிருக்கான். നമ്മളിപ്പോ നമുക്ക് വர ധർമ്മ സന്ദേഹങ്ങൾ ஸ்மிருதியில சொல்லாதது, தர்மசாஸ்திரத்துல சொல்லாதது கிடையாது. நிறைய விஷயங்கள் தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நமக்கு தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கு தெரியாததுனால, அதை எப்படி பார்க்கணும் எங்க சொல்லிருக்கு தெரியாததுனால அதையும் நம்மளை என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள அதுவும் ஆச்சாரத்துல பட்டது, ஏதோ பெரியவாள்கிட்ட கேட்டா அவா சொல்ற மாதிரி செய்யலாம்னு. இந்த பெரியவா சொல்றவா சம்பிரதாயத்துல இருக்கப்பட்டவா தானே, அவ தர்மகாமாளா இருக்காளா, அவளுக்கு மோட்டிவ்ஸ் ஒன்றும் இல்லாத இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, எதிர்ச்சா லாப சந்துஷ்டாளா இருக்காளா, பெரியவா நடந்துகின்ற மாதிரி நடந்துட்டு சந்தோஷமா ஜீவனத்தை யாபனம் பண்ணிட்டு இருக்காளா, அது நம்ம விசாரிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாளோ அது பண்ணணும். இது இந்த தர்மத்தோட விஷயத்துல ஹியூமனிடேரியன் வேல்யூஸ், சோஷலிஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதை எல்லாத்தையும் உள்ள புகுத்தின கஷ்டமாகும். அது ரிச்சுவலிஸ்டிக்கா தான் பார்க்கணும் அதை. சரி, அப்படி இப்ப நான் என்ன சொன்னேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். கொஞ்சம் அதை விளக்கம் பண்ணா வியாக்கியானம் பண்ணா தெரியும். நிறைய விஷயங்கள்ல இப்ப சொன்ன விஷயத்த சொல்றேன். தர்மசாஸ்திரமும் ஆச்சாரமும். இப்ப ஆசபூஜம் வந்தது வச்சிருந்தோம். ஆசபூஜம் எத்தனை நாளைக்கு எப்ப அனுஷ்டிக்கணும், எத்தனை நாளைக்கு இருக்கும், அது போகுமா? 2 ஆசபூஜம் வந்தா என்ன பண்றது, ஒரு ஆசபூஜம் 100 ஆசபூஜத்துக்குள்ள போகுமா, அப்போ விளக்கேத்தலாமா, அப்போ சந்தியாவந்தனம் பண்ணலாமா, இதெல்லாம் சந்தேகம் வந்தா இதுல நிறைய விஷயங்கள் தர்மசாஸ்திரத்திலே சொன்ன விஷயங்கள் தான் ஸ்மிருதிகள்ல சொல்றேன். நமக்கு சொன்னது தெரியாததுனாலேயும் சொன்னதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாததுனாலேயும் யார்கிட்டையாவது கேட்க வேண்டி வருது. அப்ப கேட்கறத நம்ம நினைச்சுக்கலாம் இதெல்லாம் ஆச்சாரத்தோட பாகம் தான். கிடையாது, இதெல்லாம் தர்மசாஸ்திர விஷயம். சாஸ்திரங்கள்ல சொன்னது சாஸ்திரங்கள்ல சொல்லி தெரியாததோ இல்லாட்டா அது பெரியவாளோட நடைமுறையிலேயே வந்தது. சில கஸ்டம்ஸ் பிராக்டிசஸ் இருக்கு, அதுதான் ஆச்சாரம் சொல்றா. அதுல நிறைய ஆச்சாரம் அல்லாததெல்லாம் ஆச்சாரம் நினைச்சுட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நான் 1-2 விஷயம் மாத்திரம் சொல்லி நிறுத்துறேன். ரொம்ப ஜாஸ்தி சொல்ல முடியாது. சில சூச்சனைகள் தந்தா அதுல இருந்தே பார்த்துக்கலாம். இப்போ தர்மத்தை பேசுறதுக்கு இல்லை, அது ஆச்சரணம் பண்றதுக்கு தான். சத்தியம் வத தர்மம் சர. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நிறைய இடங்கள்ல தர்மத்தை பேசுறது அது கூட ஒரு ஒரு கர்ம அங்கமாக நம்ம நினைச்சுக்கிறோம். உதாரணமாக இப்போ ருத்ரீகாதசினிய மகாருத்ரம் அதிருத்ரம் மாதிரி கர்மாவில வசோர்தாரா சமயத்துல ஒருத்தர்கிட்ட இவர் பேச போறார், வசோர்தாரையை பத்தி பேச போறார் சொல்லிட்டு அவர் பேசுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் அவர் பேசுவார். எப்படி வேதத்தை வச்சுக்கணும், வேதத்துல எங்க இது இருக்கு, எங்க ருத்ரம் வருது, இந்த கர்மா என்னதுன்னு எல்லாம் சொல்ல போறார். இந்த சொல்றது எல்லாம் தியரியை சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சொல்லப்பட்ட தியரியும் அதுக்கு முன்னால் நடந்த பிராக்டிஸும் அதுக்கப்புறமா நடக்க போற பிராக்டிஸும் பொருத்தமே இருக்காது, பொருந்தி போகவே செய்யாது. இப்படி சும்மா அதை பேசி அது ஏதோ பரிகாசம் பண்ற மாதிரி தான் ஆறுது. இதெல்லாம் கர்மாங்கமே கிடையாது. ஏதோ எஜமான பிரீதிக்கு கொஞ்சம் பேருக்கு விஷயம் தெரியணுமே சொல்லிட்டு சொல்றோம். விஷயம் தெரியணுமானா வேற எங்கேயாவது கேட்கலாமே, கர்மாக்கு நடுவுல தான் கேட்கணுமா, அதான் சொல்லி கேட்கணுமா? அப்ப என்ன ஆறுது, இப்படி எங்கேயோ முன்னாத்த காலத்துல ஏதோ ஒருத்தனுக்கு தெரியறதுக்கு 2 பேருக்கு தெரியறதுக்கு செல்வா தெரியணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு சொல்றதுக்கு வேண்டி ஆரம்பிச்சது, நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சது. போக 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 என்ன ஆறுது,
இது ருத்ரகாசியில ஒரு பார்ட்டுங்கிற மாதிரி, மகாபாரதத்துல ஒரு அங்கம்ங்கிற மாதிரி, அது இனோவேட்டபிளான ஒரு எலமெண்ட்டுங்கிற மாதிரி ஆகி, அது இந்த சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் ஒரு கன்ஃபார்மிட்டி இல்லாதக்கு அது ஏதோ பரிகாசம் பண்ற மாதிரி ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கூட ரூக்ஷமான ஒரு விஷயம். கல்யாணத்துல பாணிகிரகணத்துக்கு முன்னால ஒருத்தர் பேசுவார், இவர் பேசுறார், இவர் நிறைய படிச்சவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேச சொல்லுவா. அது பாணிகிரகணத்தோட மகத்துவத்தை பற்றி எல்லாம் பேசி, கையை கொடுக்கப்படாது, பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் கையை கொடுக்கணும் எல்லாம் சொல்லுவா. முன்னாலே எல்லாம் கையெல்லாம் நிறைய கொடுத்துருப்பா, திருப்பி அப்பவே இவர் பேசி முடிச்ச உடனே கையை கொடுக்கும் போறா. பாணிகிரகணம் உடனே கையை கொடுப்பா. இப்படி கையை கொடுக்கப்படாதுங்கிற ஒரு தர்ம தத்துவம் ஏதோ சின்ன தத்துவம் தான், அது பெரிய தத்துவம் கிடையாது. அதை ஹைலைட் பண்ணி மேக்னிஃபை பண்ணி சொல்லி அதுக்கு விபரீதமா நடந்துக்கவும் செய்ய போறான்னு இவருக்கும் தெரியும், பேசுறவருக்கும் தெரியும், பேச வச்சவாளுக்கும் தெரியும். அது அது எதுக்கு அப்படி பண்ணணும்? இது ரெண்டும் பரவாயில்ல. இதை விட இன்னும் சில விஷயங்கள், இப்போ நல்ல காரியங்கள்ல சுபகர்மா நடக்கிற போது அப்பா அம்மாவோட காலமான அப்பா அம்மாவோட போட்டோ கொண்ட வைக்கிறது தேவையில்லாத விஷயம், ஆச்சாரத்தில் இல்லாத விஷயம். அது இது அப்படி இருக்கட்டும். இந்த ஔர்துதேகிகம் முடிஞ்சு சுபஸ்வீகார சமயத்திலேயே அந்த காலமானவனோட போட்டோ அங்க கொண்டு வைக்கணும்னு சொல்லி அதை கொண்ட வச்சு, அது வச்சு காட்டா அது கர்மாவே பூர்த்தி ஆகாதோங்கிற மாதிரி நினைப்பு செலவாளுக்கு. சிலவா ஸ்ராத்தத்துல, பிரத்யாப்திக ஸ்ராத்தத்துல போட்டோ வச்சுக்கிறா. இதெல்லாம் சாஸ்திர விருத்தம், அனாச்சாரம்னு நான் சொல்லுவேன். சிலப்போ ரொம்ப ஹட்டமா தர்மசாஸ்திரத்தை பேசப்பட்டவா சிலப்போ துராச்சாரம்னு சொல்லலாம். இது 4 பேர் இதை பண்ணினா விஷயம் தெரியாதவன் இது பண்ணி இது இப்படிதான் பண்ணணும், போட்டோ வச்சுக்கத்தான் வேணும், வச்சாதான் அது சரியாகுங்கிற மாதிரி நினைக்கிறேன். நிறைய இருக்கு இந்த விஷயங்கள். பெரியவாள்கிட்ட கேட்கணும். பெரியவாதுன்னா சாதுக்கள், சஜ்ஜனங்கள், சம்பிரதாயத்துல இருக்கப்பட்டவா, வியபதிஷ்டாள், பொண்டுகளுக்கு புருஷாளோட தர்மம் தெரியும், ஆச்சாரங்கள் தெரியும். அவள்கிட்ட கேட்டு தர்ம விஷயத்தை, ஆச்சார மூலகமான தர்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்னு தர்மசாஸ்திரக்காராலே சொல்றா. கிரக சூத்திரக்காராலும் தர்மசூத்திரக்காராலும் விஷயத்தை சொல்லி விஷயத்தை முடிக்கிற போது என்ன சொல்றா? கடைசியில ஆத்துல பெரியவா, கிராமத்துல பெரியவா, ஆத்துல வயசான பொண்டுகள் என்ன சொல்றாளோ அதை கேட்டுண்டு இன்னும் சில விஷயங்கள் உனக்கு புஸ்தகத்துல சொல்லி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். அப்ப இது ஸ்திரீகளுக்கும் தர்மத்துல நல்லா சாஸ்திரப்படி ஸ்திரீகளுக்கு தான் தர்மத்துல ஒரு பிராமான்யம். ஸ்திரீ வந்தா தானே புருஷனுக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரவேசமே பண்ண முடியாது. கிரஹ்ய கர்மாக்கள் சொன்னா கிரகத்துல பண்ணக்கூட கர்மாக்கள். கிரகம் ஆகணும்னாக்கா கிரகிணி வரணும். இவன் எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இந்த கார்ஹஸ்தியத்துக்குள்ள பிரவேசம் பண்றானோ அப்பதான் திதியாசிரமத்துல பிரவேசம் பண்ணாதான் அவனுக்கு கிரகம் வருது. அப்பதான் அவன் கிரகி ஆகிறான். அப்பதான் அவனுக்கு தர்மத்துக்கு அதிகாரம் வருது. பல தர்மங்களுக்கும் அதிகாரம் அப்பதான் வருது. இவா 2 பேருமா பதியும் பத்னிமா பண்ணக்கூடின விஷயங்கள்லயே சிலதிலையெல்லாம் அவளோட அசாநித்தியத்துல, அவளோட ஆப்சன்ஸ்ல இவனோட கர்மாவே பண்ண முடியாது. ஆனா இவனோட ஆப்சன்ஸ்ல இவனோட கர்மாவை அவளுக்கு பண்ண முடியும். அது மாத்திரமல்ல, தர்ம ரகசியம், ஆச்சார மூலகமான தர்ம ரகசியம் ஸ்திரீகளுக்கு தெரியும். இப்ப காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் தெரியறதில்லை. ஆனா இந்த தெரியறதில்லைங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதே சமயத்துல சில விஷயங்கள்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கிளம்புறோம். ரொம்ப கஷ்டமான ஒரு தப்பானதும் கஷ்டமானதுமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் தெரியாது, வாத்தியாருக்கு தெரியணுமே, வாத்தியார் சொல்லுவோம். பொறுப்பு வாத்தியாரோடு மாத்திரமில்லை, சாஸ்திரிகளோடு மாத்திரமில்லை, புரோகிதரோடு மாத்திரமில்லை, நமக்கும் கூட பொறுப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கணும். தெரியாததை தெரிஞ்சுக்கின்ற மாதிரி நம்ம நடந்துகிட்டு மற்றவாளுக்கு அதை சொல்லி வைக்கவோ நிர்பந்தம் பண்ணவோ சேர்த்த கஷ்டமா இருந்தது. அதுதான் ஆச்சாரத்துல ரொம்ப கர்மண்ய கர்மய பசியேத கர்மணிஜ கர்மயாக சொன்ன மாதிரி ஆச்சாரத்திலே மனாச்சாரமும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காய்க்கு நம்ம அனாச்சாரத்தை பிடிச்சுண்டு ஆச்சாரத்தில் இருக்கிறவன்கிட்ட நீ இப்படி பண்ணது சரியாகலைங்கிற மாதிரி அப்படிதான் ஆயிட்டு இருக்கு இப்போ காலப்போக்கில். இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப மெட்டிகுலஸா இருக்கணும், டிலிஜென்ட்டா இருக்கணும். ஏது ஆச்சாரம் ஏது அனாச்சாரம்னு எவனுக்கு விஷயம் தெரியும், அவன் சரியா நடந்துக்கிறான்னு பார்த்துட்டு அவன் சொல்ற மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருக்கணும். அப்ப நம்ம இப்ப சொல்லிட்டு வந்த விஷயம் என்னது? சப்தராசியும் ஆச்சாரവും. சப்தராசிக்கு பிராதானியமா ஆச்சாரத்துக்கு பிராதானியமா கேட்டுட்டு, சப்தராசிக்கு தான் பிராதானியம், ஆனா ஆச்சாரம் இல்லாட்டா சரியாகாதுங்கிறத ஒன்று கூட அழுத்தமா சொல்லிட்டோம். அப்போ இது எதுக்கு பிராதானியம் திருப்பியும் கேட்டா சரியா சொல்ல முடியாது. ஆச்சாரம் இல்லாத இடத்துல இந்த சப்தராசி மாத்திரமா இருந்தா வேதம் ஆகாது. ஆனா சப்தராசி தான் பிரதானம், அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஆச்சாரம். அப்ப இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் மாதிரி, ட்ரிக்கி இஷ்யூ மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா இப்ப பாய்ட்ரிங்கிறான், லிட்டரரி பீஸ்ங்கிறான். ஒரு லிட்டரரி பீஸ்ல ஃபார்முக்கா இது இம்பார்ட்டன்ஸ், அதோ இதுக்கு கண்டென்ட்டுக்கான்னு கேட்டா பாவம் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், அந்த ஸ்பூர்த்தி இருக்கணும், பாவஸ்பூர்த்தி இருக்கணும். அதுதான் அந்த லிட்டரரி பீஸ் ஆக்கிறது. ஆனா அந்த பாவம் இந்த பாயிட்டோடு இந்த ஆத்தரோடு മനസ്സിൽ உட்காந்துருந்தா போறாதே, அது ரீடரோடு, அது ஸ்பெக்டேட்டரோடு, அது கணேஷரோடு மனசுக்குள்ள வரணுமானா அது அதுக்கு தகுந்த ப்ராப்பரான ஃபார்முல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்பதானே இவனுக்கு வரும், அது அப்பதானே இவனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப இது அந்த கண்டென்ட்டை அது எப்படி அவன் கன்வே பண்ண, எப்படி அவன் அனுபவிச்சானோ அந்த பாவத்தை அப்படியே இவன் கன்வே பண்ணுவானா அதுக்கு ப்ராப்பரான ஆப்டான ஃபார்ம் வேணும். ஃபார்முல தான் போய்ட்ரி மேனிஃபெஸ்ட் ஆகுது, இந்த கண்டென்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுது, அது ஃப்ளரிஷ் ஆகுது, அது எக்ஸிஸ்ட் பண்றது, அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியறது எல்லாம் ஃபார்முல தான். அப்போ ஃபார்மா கண்டென்ட்டா கேட்டால் அது சொல்ல முடியாது. அது மாதிரி ஆச்சாரவும் சப்தவும் ரொம்ப பிரதானம். இதை விட பிரதானம் ஆந்தரமான அர்த்தம். ஆந்தரமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிண்டு அந்த பகவான் சர்வவியாபி, அந்த சத்தை பரமசத்தியம் எல்லாங்கேயுமே எல்லா ஜீவிகள்லையுமே சோபிக்கிறது தெரிஞ்சுக்கிண்டு அதுதான் தர்மம், எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு நடத்தை, அதுதான் தர்மம்னு தெரிஞ்சுக்கிண்டு அது பரமம்னு தெரிஞ்சுக்கிண்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கின்ற விஷயம். இப்போ மெச்சூரோட வேதிக் லெகசின்னு ஆரம்பிச்சு இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் கேட்டா, இந்த விஷயங்கள்லாம் சொன்னாதான் சொல்லி அப்பதான் நான் அந்த விஷயத்துக்கு வரபோது எப்படி அது என்ன சொல்றேன்னு தெரியணும்னா அதுக்கு பேசிக்ஸ் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் விஷயங்கள், தர்மசாஸ்திர விஷயங்கள், தர்மசாஸ்திரம் ஆச்சாரத்துக்கும் பேசுறதுக்கும் பிரச்சாரணத்துக்கும் இல்லையானாலும் ஆச்சாரத்துக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லணும் தோணுறது, அது தெரியணும்னு ஆசைப்படுறவா, அதை நடந்துக்கணும், தெரிஞ்சு அழகா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு சொல்றது நல்லதே சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மசந்துஷ்டிக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு எனக்கு நிறுத்திக்கிறேன். ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்த்வக்னயே நமः பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே ப்ருஹதே கரோமி.